பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நாம் நம்முடைய ஒவ்வொரு வழிகளிலும் ஆண்டவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார். நாம் போகிற வழிகளிலெல்லாம் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். நாம் புறப்படும் பொழுது ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நாம் கைக்கொள்ளும் பொழுது, அதன் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளின் பாதைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது, அந்த பாதையிலே நாம் வழி நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆணையிட்டபடியே நம்மை பரிசுத்த ஜனமாக அவருக்கென்று நிலைநிறுத்துவார், நிலைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது ஒரு சின்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். மாயையை பாராதபடி, என்னை சுற்றிலும் இருக்கிற மாய தோற்றங்களை, மாய உலகத்தின் காரியங்களை நான் பார்க்காதபடி, அநேக ஜனங்கள் இந்த சுற்றிலும் இருக்கிற மாயையான காரியங்களையே பற்றி கொண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே மாயையை நான் பார்க்காதபடி என் கண்களை விலக்கி விடும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என் கண்களை மாய தோற்றங்களுக்கும் உலகத்தின் மாயமான காரியங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாமும் இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும், அதே நேரத்தில் உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்கிறார். இந்த காலை வேளையில் நாம் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, அந்த ஜீவ பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க போகிறோம். அந்த வழியில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருபோது நாம் கெட்டு போவதில்லை, நாம் வெட்கப்படுவது இல்லை. அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டே வருவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வழி எங்கே என்று பார்த்து ஆண்டவர் காண்பிக்கிற வழிக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமாயிருக்கும். அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய ஆவியில் ஒரு விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்றால், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து
அதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் பொழுது அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துவார், அவருடைய கட்டளைகளின்படி நம்மை நடத்துவார். அப்படி நடக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இடறல் வரவே வராது. ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தந்து அருமையாக நம்மை நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, என்னை போதித்து நடத்தும், உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்யட்டும் என்று சொல்லி, நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக ஆண்டவருடைய ஆவியானுடைய துணையை நாம் நாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அவர் நீதியின் பாதையிலே நடத்துவார். நம்முடைய கால்கள் ஒரு நாளும் இடற விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைந்து கொண்டே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே உன்னதங்களை நாம் எட்டி பிடிக்கிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய கட்டளைகளின் வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணி நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஒரு நாளும் நாம் இடறி போவதில்லை. அது ஒருவேளை நம்முடைய பொருளாதார வாழ்க்கையின் காரியங்களாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களாய் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையின் காரியங்களாய் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில எந்த வழியில் செல்வது என்று சொல்லி பல தடுமாற்றத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் கூட இருந்து உம்முடைய கட்டளைகளின் வழியிலே அவர்களை வழிநடத்துவீராக. ஒவ்வொருவரும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.